யாருக்காச்சும் நியாயம் வேணும் அப்படின்னா அவன் போய் நீதித்துறைகிட்ட போயிட்டு மன்றாடி நியாயத்தை கேட்கலாம். ஆனா அந்த நீதித்துறைக்கே நியாயம் வேணும்னா அவங்க யாருக்கிட்ட போயிட்டு மன்றாடி நியாயத்தை கேட்க முடியும்? இந்தியாவிலேயே மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிற ஒரு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஒன்று இருக்கு இல்லையா, அது இருக்கிறதுல இந்தியாவிலே மோசமான துறை எது தெரியுமா? வேற எந்த துறையும் இல்லை, நம்ம நீதித்துறை தான். ஒரு 2 பக்க அறிக்கை சார். அந்த 2 பக்க அறிக்கையில ஐயா மோடி போட்டிருந்தாருன்னா ஒரு வேஷம், உத்தம வேஷம். அந்த உத்தம வேஷத்தை உரிச்சு காமிச்சிருக்காங்க. இந்த ஆட்டு தோலை உரிப்பாங்க தெரியுமா, உள்ள என்ன இருக்குன்னு ஒழுங்கா பாருங்கிறாட்டு, அந்த மாதிரி உரிச்சு காமிச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா இப்படி தாப்பா இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சார் இத வேற யாரோ எதிர்கட்சிக்காரன் சரி பண்ணி ஐயாவை வந்து இப்படி கோர்த்து விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல. இந்தியாவுடைய சட்டத்துறை அமைச்சர் ஓப்பனா ஒத்துக்கிட்ட, இன்னும் சொல்ல போனா அப்ரூவர் ஸ்டேட்மெண்ட்டை இதை நீங்க எடுத்துக்கலாம். இப்படி தப்பா எங்களை வச்சிருக்காங்க, இது அவங்க சொல்றாங்க, நாங்க செஞ்சிருக்கோம், செஞ்சதுக்கான ரிப்போர்ட் இந்த இருக்கு, உன்னால என்ன செய்ய முடியும் சார்? எடுத்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து கொடுத்து அடிச்சிருக்காங்க சார். நீதித்துறைய ஐயா மோடி எப்படி இந்த ஈரத்துணியை புழிஞ்சு கசக்கி அப்படியே கிழிப்பாய பத்தியலா, அந்த மாதிரி கிழிச்சிருக்காரு அப்படின்றதான் இப்ப நம்ம பார்க்க போறோம். பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் வணக்கம், இது மதியம் தர்பார். நம்ம எம்பி வில்சன் ஐயா இருக்காருல்ல, அவரு அங்க பார்லிமெண்ட்ல ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டுவிட்டார். அவர் ரொம்ப நாள் இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்காரு, இவங்களும் பதில சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்றத பெருசா யாரும் எங்கேயும் எடுத்து பேசுறதே கிடையாது. அதாவது இந்த ரிசர்வேஷன் ஒரு விஷயம் இந்தியாவுல இருக்குது. அந்த ரிசர்வேஷன் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இல்லாதவங்க மேல வரணும். அதான் அந்த அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு உள்ளுக்குள்ள ஆட்டி வச்சிருப்பாங்கல்ல, அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அந்த அதிகாரத்துக்குள்ள கொண்டாந்து நுழைக்கணும், ஒரே ஆளுகளாவே தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் அந்த ரிசர்வேஷன் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. அந்த ரிசர்வேஷனை கொண்டு வந்தது அந்த கான்ஸ்டியூஷன் ரூல். ஆனா அந்த கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற வேண்டிய அந்த ஜுடிஷியரி சிஸ்டம்ல அந்த ரிசர்வேஷன் எங்க இருக்குன்னு தேட வேண்டியதா இருக்கு சார். லைசால் போட்டு தொடச்சு கிளீன் பண்ணி வச்சிருந்திருக்காங்க பாத்துங்களேன். அதுக்குள்ள மண்டி உள்ளுக்குள்ள ஒரு சில பேர் தப்பி தவறி வெளியில வந்துடுறாங்க. ஆனா அப்படியும் கூட யாரும் வெளியில வந்துடக்கூடாது. அந்த இடத்துல அந்த ஜுடிஷியரி சிஸ்டம்ல இந்தியாவிலே டாப் மோஸ்ட் இருக்கு, அந்த ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்படின்றது ஜுடிஷியரி சிஸ்டம் தான். அது சொன்னா கேட்கணும், அதுக்கப்புறம் மறுபேச்சுக்கு வேலையே கிடையாது. ஒரு வேலை வேணும்னா மேற்கொண்டு அப்பீலுக்கு வேணா போகலாம், அங்கேயுமே யாருக்கிட்ட போகணும்னா வேற யாருக்கிட்ட எல்லாம் போக முடியாது. முட்டி மோதி கடைசியில் சொல்லுவார்ல வடிவேலு ஐயா, எங்க போனாலும் மேலதிகாரி நான் தான், எனக்கிட்ட தான் நீ வந்தாகணும். அந்த மாதிரி அந்த டாப் அந்த ஃபார் எக்ஸாம்பிள் சிஜிஐ இருக்காரு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர்கிட்ட போய் தான் நின்று ஆகணும். அவர் சொல்றதா ஃபைனல், அதுக்கப்புறம் ஃபைனல் இல்லை. ஸோ அல்டிமேட் அத்தாரிட்டின்றது ஜுடிஷியரி சிஸ்டம். அந்த ஜுடிஷியரி சிஸ்டத்துல எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. வெளியில இருக்கவங்களுக்கெல்லாம் நீதியை வாங்கி கொடுக்குறீங்களப்பா, உள்ள இருக்கவங்களுக்கெல்லாம் எப்போ நீதியை வாங்கி கொடுப்பீங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வேற யாரும் கொடுக்கல, இந்தியன் லா மினிஸ்டர் ஐயா அர்ஜுன் ராம் இருக்காருல்ல, அவர் தான் கொடுத்துருக்காரு. வில்சன் ஐயா கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள். 2021 இருந்து 2026 வரைக்கும் உங்களுடைய அந்த அப்பாயிண்ட் பண்ணிருப்பீங்க பார்த்தீங்களா ஜட்ஜஸ், இந்தியா முழுக்க அப்பாயிண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த ஜட்ஜஸ் எல்லாம் யார் யாரு, அந்த ஜட்ஜஸ்ல நீங்க எப்படி இதை வந்து பிரிச்சு கொடுத்துருக்கீங்க, அதாவது உங்களுடைய அந்த சமூக நீதி இருக்கு இல்லையா. ஐயா அடிக்கடி சொல்லுவார்ல மோடி ஐயா, நானும் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து வந்தவன் தான், எனக்கும் அந்த வழி தெரியும், அவங்களையெல்லாம் வந்து மனசுல வச்சு அவங்களோட ரெப்ரசன்டேட்டிவா தான் நான் வந்து பிரைம் மினிஸ்டராகவே இருக்கிறேன். ஏன்னா இந்தியாவோட மக்கள் தொகையில சரி பாதி ஓபிசி சார். அதான் நம்ம ஜாதி இல்லை அப்படின்னு சொன்னாலும், சாதி வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும், உள்ளுக்குள்ள சட்டத்து மூலியமா சாதியை படைச்சு வச்சிருக்காங்க சார். அதை உங்களால பிரிக்கலாம் முடியவே முடியாது. நல்லா தெரியும், முடிஞ்ச வரைக்கும் மனுஷனோட மனசுல அந்த கெட்ட விதைய அந்த விதைக்காம இருக்க, நான் பெருசு, நான் தான் பெருசு, நீ எனக்கு அடிமை, அதைத்தான் நம்ம மாற்ற முடியுமே தவிர சட்டம் அதுலேருந்து வந்து முழுசா அந்த சாதி ஈதியெல்லாம் வந்து உங்களால வந்து பிரிச்சு அதை வந்து ஒண்ணுமே இல்லாம சல்லியா நொறுக்கெல்லாம் முடியவே முடியாது, கிடையாது. அப்படி யாராவது சொன்னா சாதியை நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னா
அது மடத்தனம். பிராக்டிக்கலா அது வந்து செட் ஆகாது. அதுதான் உண்மை. ஏத்துக்க முடியலனாலும் அப்படித்தான் இருக்கு. அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாமே தவிர பேட்ச் ஒர்க் இருக்கு இல்லையா, அந்த பேட்ச் ஒர்க்கை தான் நம்ம பார்க்க முடியும். பில்டிங்கை வந்து டெமாலிஷ் பண்ணிட்டு ரீபில்ட் எல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு உட்காந்து. ஸோ அந்த நீதிபதிகள் லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்றப்ப அந்த நீதிபதிகள் லிஸ்ட் இல்லை, கிட்டத்தட்ட 593 பேர் இந்த ஒரு 5 வருஷத்துல வந்து நீதிபதியா வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 593 பேர்ல எவ்வளவு பேர் அதாவது இந்த இருக்கிற கேஸ்டுக்கு ஏத்தாப்புல இருக்கும்ல, ஓபிசி 50% இருக்கு. அப்ப அந்த ஓபிசி 50%னா 593ல நியாயமா 50% குறைஞ்சபட்சம் ஒரு 290 பேராவது வந்து இருக்கணும்ல, அதான நியாயம். 50% இருக்காங்க. சரி, இதுல எஸ்சி எஸ்டி எவ்வளவு பேர் இருக்கு, அவங்க ஒரு 30% இருக்காங்க. ஸோ இந்த 553ல 30% அப்படின்னா ஒரு 150 பீப்புளாவது அங்கே இருக்கணும்ல டோட்டல் எல்லாரும் சேர்த்து. சரி, பேலன்ஸ் இருக்கிறது என்ன, அதாவது இந்த பேலன்ஸ் ஒரு 20% இருப்பாங்க. அதுல ஒரு 5%, இந்த 20%ன்றது இந்த உயர் ரக ஆட்கள்னு வச்சுங்களேன், சோ கால்ட் அவங்க சொல்றாங்கல்ல அப்பர் கேஸ்ட், அவங்க அந்த 20%னா இந்த 593ல அதிகபட்சம் போனா ஒரு 100 பேர் இருக்கலாம். இவ்வளவுதானே இருக்கணும். ஆனா அவங்க கொடுத்த கணக்குப்படி இந்த அப்பர் கேஸ்ட்னு சொல்றாங்கல்ல, அது அப்பர் கேஸ்ட் என்ன கேஸ்டா வேணாலும் இருக்கலாம், பட் எல்லாமே அப்பர் கேஸ்ட். அந்த அப்பர் கேஸ்ட்ல இருக்கிறவங்க 473 பேர் இருக்காங்களாம். அவுட் ஆஃப் 593 பேர்ல 473 பேர் இந்த அப்பர் கேஸ்ட். அதான் ஆல்மோஸ்ட் ஒரு 80% ஆஃப் பீப்புள் அப்பர் கேஸ்ட்ல உட்கார்ந்துருக்காங்க. எப்படி அது சாத்தியமாகும்? எல்லாருக்கும் மனசுக்குள்ள நம்ம யாரையும் போய் கேட்கலாம் முடியாது. அந்த ரிசல்ட்டை பார்த்தோன்னே இது எப்படி சாத்தியமாகும்? அப்ப வேற யாருமே இந்தியாவில் வக்கீலுக்கு படிக்கலையா? அப்ப வேற யாருமே இந்தியாவில் நீதிபதி ஆகிறதுக்கு தகுதியா இருக்கிறவங்க இல்லையா? இந்த 473 பேர் இருக்காங்கல்ல, இந்த சோகால்டு இந்த ஓபிசி ஒரு 50% இருக்காங்கன்னு சொன்னல, அந்த 50%ல எவ்வளவு பேர் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 13%. ஒரு 13%, ஒரு 80% தான் வந்து போயிருக்கு உள்ளுக்குள்ளேயே. இந்த 5 வருஷத்துல சார் எஸ்சி எஸ்டி நிலைமை ரொம்ப மோசம். டோட்டலாவே சேர்த்து ஒரு 30 பேர் தான் போயிருக்காங்க. டோட்டலாவே இந்த 30% இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 30 பேர் தான் போயிருக்காங்க. வெறும் 6-7%, அவ்வளவுதான். பேலன்ஸ் இருக்கிறது பூரா அவங்களே வச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ணி உள்ளுக்குள்ள போறாங்க. சரி, இது எப்படி வந்து, ஏன்னா எல்லாத்துக்கும் எக்ஸாம் இருக்கு. டாக்டர் படிக்கணுமா எக்ஸாம் இருக்கு, வக்கீல் படிக்கணுமா எக்ஸாம் இருக்கு, இதுக்கு வேற ஏதாவது வேலைக்கு போகணுமா எக்ஸாம் இருக்கு. இந்த ஜட்ஜா போறதுக்கு ஏதாச்சும் எக்ஸாம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம்ன்றதுலாம் எதுவுமே கிடையாது. ஜட்ஜா போறதுக்கு எக்ஸாம் எழுதி நீங்க போகணுன்ற அவசியம் கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்டு பேஸ் தான் போவாங்க. அதுக்கு ஒரு கொலீஜியம் ஒன்று வச்சிருப்பாங்க. அது ஹைகோர்ட்டா இருந்தாலும் சரி, சுப்ரீம் கோர்ட்டா இருந்தாலும் சரி. ஹைகோர்ட்டுக்கு ஒரு கொலீஜியம் இருக்கும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கொலீஜியம் இருக்கும். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, இந்த ஸ்டேட் லெவல்ல, அப்புறம் நேஷனல் லெவல்ல, இதுக்கெல்லாம் வந்து யாரெல்லாம் வந்து போகணும் அப்படின்றது இந்த கொலீஜியங்கள் தான் முடிவெடுக்கும். இந்த கொலீஜியன்றது இப்போ இங்க ஹைகோர்ட்டு, சென்னை ஹைகோர்ட் அந்த சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார்ல, சென்னை ஹைகோர்ட்டை கண்ட்ரோல் பண்றவர், அவர் தலைமையில ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம்னா சிஜிஐயோட ஒரு 4-5 பேர் சேர்த்தாப்புல இருப்பாங்க. அது ஒரு கொலீஜியம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நேரடியாக இவங்களுக்கு அப்பாயின்ட் பண்ற பவரும் கிடையாது. அங்கேதான் இவங்களோட பிளேயே இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா, யாரெல்லாம் வந்து ரிசோர்ஸ்ஃபுல், அதான் அந்த ரிசோர்ஸை எடுத்துக்கிட்டு ரைட் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணி வைப்பாங்க. ஒரு பொசிஷன், ஒரு ஜட்ஜு வந்து வேக்கண்ட் வந்து இருக்கு அப்படின்னா அந்த ஒரு வேக்கண்ட்டுக்கு ஒரு 5 பேரை சூஸ் பண்ணி வைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 5 பேரையும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ரெக்கமெண்ட், அவ்வளவுதான். அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க, ரெக்கமெண்ட். அந்த கொலீஜியத்துக்கு அப்பாயிண்ட் பண்ற பவர் கிடையாது, ஒன்லி ரெக்கமெண்ட் பண்ற பவர் மட்டும்தான் உண்டு. அதாவது இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுங்களேன், செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்கள வந்து இது பண்ண முடியாது, கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதை ரெக்கமெண்ட் அங்கே அனுப்பிச்சு வச்சு அவங்க தான் அதை வந்து ரெக்கமெண்டுக்கு திரும்பி ஓகே இவங்கள போடுங்க, இவங்கள இறக்குங்க, இவங்க வேண்டாம். அதே நேரத்தில் நேரடியாக யாரு பண்ணுவாங்க இது அப்படின்னா வேற யாரும் இல்லை, நம்ம ட்வின் பிரதர்ஸ் தான். அவங்க தான் இதை டிசைட் பண்றது. அதாவது கீழே இருக்க கோர்ட்டு, இந்த கீழமை கோர்ட்டுகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுகளுக்கு கூட வந்து அங்கெல்லாம் வந்து அந்த அளவுக்கு போவாது. ஆனா இந்த ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அவங்க சொல்ற ஆள் மட்டும்தான் உள்ள போய் உட்கார். அப்படி அவங்க சொல்லி உட்கார வைக்கப்பட்ட ஆட்கள் தான் 473 பேர். இதைத்தான் அங்க ஐயா அர்ஜுன் ராம் இருக்காருல்ல, அவர் சொல்லியிருக்காரு. அதை பார்த்து தான் எல்லாரும் ஷாக் ஆகி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏங்க இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே, இவங்களுக்கு யாருக்குமே வந்து ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? இதை கேள்வியும் கேட்க முடியாது கொலீஜியம்.
கொலிஜியத்தோட பிரச்சனையே அதான். நம்ம ஐயா இப்ப ரிட்டையர் ஆகி போனார்ல, ஐயா கவாய் ஐயா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, இப்ப ரிட்டையர் ஆனார்ல, அவர் இத வெளிப்படையா சொன்னார். கோர்ட்டுக்குள்ள இந்த மாதிரி ஒரு அதாவது ரிசர்வேஷன்ஸ் முதல்ல இதுக்கு வேணும். இந்த இடத்துல ரிசர்வேஷனுக்கு ஒரு ஒழுங்கானபடி ஒரு நியாயம் கிடைக்கிறனா வேற எங்க போயிட்டு உங்களுக்கு நியாயத்தை நீங்க ப்ரூவ் பண்ண போறீங்க? கோர்ட்டுக்குள்ள அதுக்கான அலாட்மெண்ட்ஸ் அவசியம். குறைஞ்சபட்ச எம்ப்ளாயிஸ், கோர்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்களுக்கு அவரால் முடிஞ்சது நினைச்சு பாருங்க. ஒரு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி, இந்தியாவோட உச்சபட்ச அதிகாரம் இருக்கிற ஜுடிஷியல் கான்ஸ்டிடியூஷனல் அதிகாரம் இருக்கிற ஒரு மனுஷனால பண்ண முடிஞ்சது அதிகபட்சம் இவ்வளவுதான். கோர்ட்டுக்குள்ளையாவது எங்களுக்கு கொஞ்சம் உள்ள ரிசர்வேஷனை கொடுங்கப்பா. அந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ள ஒன்னா சிறுபான்மை எல்லாத்தையும் வச்சேன் உள்ள கொண்டு வந்து அவங்க வச்சிருக்கிறது மேக்சிமம் அட்லீஸ்ட் இந்த ஸ்டாஃப்ல ஜட்ஜில் கொடுக்க முடியலனாலும் ஸ்டாஃப்லையாவது கொடுங்க. அவர் பண்ணது ரொம்ப சண்டை போட்டு அவர் சக்திக்கு என்ன பண்ண முடியுமோ அதை அவர் பண்ணிட்டார். இதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? இந்தியாவிலேயே இந்த கீழே இருக்காங்களோ ரோஸ், யாரு இந்த கீழமை நீதிமன்றம், மாவட்ட நீதிமன்றம்லாம் இருக்கு இல்லையா, இங்க இந்த ஓபிஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கான இடத்தை ப்ராமினண்டா கொடுக்கிறது சதர்ன் ஸ்டேட்ஸ் மட்டும்தான். நார்தர்ன் ஸ்டேட்ஸ் கிடையவே கிடையாது. அதுல முக்கியமா தமிழ்நாடு, ஓபிசியா இருக்கட்டும், எஸ்சியா இருக்கட்டும், எஸ்டியா இருக்கட்டும், இந்த ஜட்ஜஸ் நீங்க கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில அதிகமா இதை உள்ளுக்குள்ள அமுல்படுத்தியது தமிழ்நாடு தான். என்டையர் இந்தியாவை எடுத்தீங்கன்னா சதர்ன் ஸ்டேட்ஸ் மட்டும்தான். தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா. கர்நாடகா ஒரு பட்டி மேல. எஸ்டி அவங்க அந்த இதுல எஸ்டியோட அந்த விகிதாச்சாரம் ரொம்ப அதிகம். அவங்க நீதிபதியா உட்காருது. இது இந்தியா ரொம்ப மோசமான ஸ்டேட்ஸ் எது தெரியுமா? இந்தியாவிலே இதுக்கு நான் சொல்றது நீதித்துறைக்கு உள்ளுக்குள்ள அவங்க போறதுக்கு எவ்வளவு அவங்க கஷ்டப்படுறாங்க, அங்க போய் உட்கார்றது அதுக்காக எவ்வளவு முயற்சி பண்றாங்க அப்படின்றதுலாம். முயற்சி பண்றவங்க பல பேர் அந்த இடத்துக்கு போய் முடியறது இல்லை. ஆனா சில பேர் ஒண்ணுமே பண்ணாம மேலே ஏறி போய் உட்கார்ந்துடுறாங்கல்ல. அதாவது வரிசையில நான் அடுத்து நான் போறேன், எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் டக்கல் டிக்கெட் புக் பண்றேன், வரிசையில நான் டக்கல் 1 இருக்கேன், எனக்கு பின்னாடி ஒரு 100 பேர் இருக்காங்க. 30வது ஆளுக்கு திடீர்னு என்னோட சீட்டு கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த சீட்டு கேன்சல், என்னோட சீட்டு கேன்சல் செய்யப்படுது. எப்படி இருக்கு? சாதாரண ஒரு ட்ரெயின் டிக்கெட். இதெல்லாம் ஒரு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க சார். ஏன்னா இங்க ஏறினா தான் அதுக்கப்புறம் அவங்க மேலேயே போக முடியும். இந்த மாவட்ட கீழமை நீதிமன்றம் இதையெல்லாம் அவங்க எந்த மாநிலம் தெரியுமா சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு? பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா. இங்கெல்லாம் என்டையரா இவங்க எல்லாருமே சேர்ந்தா கூட 30%, நான் சொல்றது உயர் நீதிமன்றங்கள் இல்ல, மாவட்ட கீழமை நீதிமன்றங்கள். அப்படி இவங்களுக்கு நியாயம் எப்படி கிடைக்கும் நினைக்கிறீங்க? முதல்ல அவங்களுக்கு உண்டான நியாயத்தை வாங்கி கொடுங்க சார். இத ஏப்பா அப்படி பண்றீங்கன்னு கேட்டதுக்கு தான் அவங்க ஒண்ணு கொண்டு வந்தாங்க, நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷனை ஏதோ ஒன்று கொண்டு வந்தான். அதை கொண்டு சார் எங்களுக்கு நீங்க சொல்றது புரியுது, அதாவது நாங்க கேஸ்ட் ரொம்ப சாதி வரி பிடிச்சவங்களா இருக்கோம்னு நீங்க நினைக்கலாம், வரி இந்த ஜாதி மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம்னு நீங்க நினைக்கலாம், இந்த ஜாதியை மட்டும்தான் நாங்க தூக்கி பிடிக்கிறோம் நீங்க நினைக்கலாம். ஆனா இப்படிலாம் நீங்க நினைக்க கூடாதுன்றதுக்காக இப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரோம், நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் கமிஷன். இது மூலியமா வந்தாங்க அப்படின்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் இல்லையா? எல்லா ஜாதிகாரங்களும் உள்ள வரலாம் இல்லையா? ரிசர்வேஷன் அப்படின்றது பர்ஃபெக்டா ஜுடிஷியரி சிஸ்டத்துக்குள்ள நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம் இல்லையா அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. உன் பிளான் என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கு ஆமாஞ்சாமி போடுறவன், உனக்கு அதாவது நீ பார்த்து செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு வர, அதானே உன் நினப்பு, அதானே உன் நினப்பு. இப்பயுமே அதுதான் நடக்குது, அது இல்லாம இல்ல. பட் அதை இன்னும் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இன்னும் கிளியரா ஒரு மெசேஜை நீ எனக்கு கொடுக்க நினைக்கிற. இதெல்லாம் இந்த சிஸ்டத்துக்குள்ள நீ கொண்டு உன்னோட இது செட் ஆகாது. கொலிஜியத்துக்குள்ள கொண்டு வரியா நியாயம்? நீ தனியா ஒரு ஃபார்மேட் எடுத்து கொண்டு இதை முழுக்க முழுக்க நான் மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்ற பத்தியா? அங்க இருக்குது உன் குடும்பம் என்னன்ட்டு எனக்கு. நீ எதை நோக்கி போறேன்னு சொல்லி நீ ஆட்டிக்கிட்டு போகும்போதே எனக்கு தெரியாதா அப்படின்னு கோர்ட்டுக்கு மணி அடிச்சிருக்கு. அதனால அதை அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப போய் கேட்டா கூட நாங்க கொண்டு வரேன் தான்ப்பா சொன்னோம், ஆனா அவங்க விடவே மாட்டேன்ட்டாங்க. நாங்க என்ன பண்ண முடியும் இதுக்கு? இப்ப இதுக்கும் நீங்க எங்களை தான் போய் சொல்லுவீங்களா? இதுக்குன்னு எங்களை தான் குத்தம் சொல்லுவீங்களா? இதுக்கு எங்க மேலதான் பழிய தூக்கி போடுவீங்களா கேட்பாங்க சார். ஆனா சரிப்பா நீ இப்படி கொண்டு வரேன்னு சொல்றிய, அந்த கொலிஜியத்துக்கு அந்த பவரை கொடுத்தா என்ன? அவங்க உள்ளுக்குள்ள ஜுடிஷியரின்றது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, அதுக்கும் அரசாங்கத்துக்கு சம்மந்தம் இல்லை. அரசாங்கம் வேற, ஜுடிஷியரி வேற.
ஆனா அந்த ஜுடிஷியல் அந்த சம்பந்தமே இல்லாத ஒரு சிஸ்டத்துக்கு நான் என்னுடைய சாஃப்ட்வேரை கொடுக்குறேன், அந்த சாஃப்ட்வேருக்கான மெயின்டெனன்ஸை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா அப்ப அந்த சிஸ்டம் அந்த சாஃப்ட்வேரை அந்த மெயின்டெனன்ஸை நம்பி தானே இருக்கு. அப்ப அந்த சாஃப்ட்வேர் மெயின்டெனன்ஸ் தானே அந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் அதை ஓன் சாஃப்ட்வேரை உங்ககிட்ட கொடுத்துற நீ பார்த்துக்கன்னு சொல்லி அவங்க கையில கொடுத்த அதை கொடுக்க மாட்டாங்க. இதுதான் இது இப்ப நடக்கல சார். காலங்காலமா இவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சாங்க கடந்த ஒரு 13 வருஷமா எப்படி அதை அவங்க கட்டுப்பாடு ஏன் அவங்கள மீறி எதுவுமே போக மாட்டேன்னு நினைக்கிறீங்க? எங்க போனாலும் அவங்க ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க போனாலும் எங்களால முடியும், நாங்க இதை செய்வோம், எதுவுமே பண்ண. இப்ப எலெக்ஷன் கமிஷனா ஏதாச்சும் ஒன்று பண்ண முடிஞ்சா? கோர்ட்னால ஏதாவது பண்ண முடிஞ்சா? முடியல. இப்ப இந்த ஓட்டர்ஸ் ரிமூவல் இருக்கு, ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுத்திய மக்களை கோர்ட்டு கேட்க முடிஞ்சா? கேட்டாலும் ஈஸி பதில் சொல்றானா? உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டம் எனக்கு இல்லை. எப்படி இந்த கிளாஸ் வருது? இந்த கிளாஸ் எவ்வளவு தாராளம்? அப்ப யாரு ஹையஸ்ட் அத்தாரிட்டி? அத்தாரிட்டின்றதை விட யார் அந்த என்டையர் சிஸ்டத்தையும் கண்ட்ரோல் பண்றா? அதான் இது அவங்களோட காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். பட் அந்த காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கக்கூடிய சிஸ்டத்தையுமே இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னா அப்ப ஒரிஜினலா கண்ட்ரோல் யார் கைக்கு டிரான்ஸ்பர் ஆகி போயிருக்கு. அப்ப இவங்களோட ஒட்டுமொத்த என்ன இது என்டையர் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி நீதித்துறை தனக்கான நியாயத்தை போராடி தான் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான். ஆனா கிடைக்க மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா அது கிடைக்க விடாம தடுக்கிறது எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்குது நினைச்சு பாருங்க. இந்த 473 பேரு இதை நடக்க விட்டுருவாங்களா என்ன? நடக்க விட்டாங்கன்னா அந்த 473 200 குறையும். 200 குறைஞ்சுன்னா யாருக்கு ஆபத்து? இது எல்லாமே நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா நல்லது. இது அப்படித்தான் அவங்க கைக்குள்ள எப்படி வச்சிருக்காங்கன்ற ஒரு கணக்கு. பட் இதை வெளியில எடுத்து அழகா சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? எங்க மேல தப்பு இல்ல, நாங்க ப்ரப்போஸ் பண்ணோம், பட் அந்த ப்ரப்போஸ் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க, அவங்க தான் குற்றவாளின்றாங்க பாத்தீங்களா? அங்கேதான் இருக்கு அவங்க சாமர்த்தியம். இவ்வளவு பேரை கையில வச்சிருக்க அந்த ஒரு துணிச்சல்ல தானே எதை வேணாலும் நம்ம செய்யலாம். நம்மளை தட்டி கேட்கறதுக்கு யார் இருக்கா? நம்மளை தடுக்கிறதுக்கு யார் இருக்கா? இஷ்டத்துக்கு பூந்து என்ன வேணாலும் விளையாடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தானே கூடிய சீக்கிரம் மாறும். பார்ப்போம். நன்றி.